அம்மா என்று புகந்தழைக்கும் என்று புகந்தழைக்கும் ஆர்வச்சுள் கேளாதே அன்னி சேர்மார்க்கம் ஏன் மார்வத்திலை அழுந்த தழுவாதே முழுசா தழுவாதே முழுசாதே உச்சி கைபாவின் நடையந்த மேனடையும் கவலம் முகமும் காணாது மகனை இழந்திட்ட இழிதகையில் இருக்கின்ற சதையும் சுமித்திரையும் சிந்தை கோளுருவின் கொண்டுழுதை சொல்கே கொடியவர்கள் சொற்கும் கானகமே மிக விரும்பி கானகமே மிக விரும்பி நீ கொண்ட கானகமே மிக விரும்பி நீ கொண்ட வளநகரை வானகமே மிக விரும்பி போகின்றேன் புலத்தார் குலத்தார் தங்கள் கோ जन्म येटी जन्म इंदु कलिगे येटी जन्म எந்தனி செய்தோ எந்தனி செய்தோ जन्म मेरे ओ बेटी जन्म मेरी येटी जन्म मेरी
ஏட்டி ஜன்மமிதி ஜன்மமிதியா ஸ்ரீமத் ராமாயணத்தை மந்திரிகள் ஏற்பாடு பண்ணி ராஜா கேட்டுண்டே வந்தார். ஏன்னா பெருமாளை போய் சேவிக்க முடியல, பெரிய பெருமாளுடைய சரித்திரமான ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரவணித்து வர வேண்டும் என்கின்ற அவா. அது கேட்டுண்டே வரும்போது கரதூஷணாதிகளோட யுத்த பிரசங்கம் வருது. அதாவது அந்த கான்டெக்ட் என்னன்னா, ஷூர்பனகா வரா, ப்ரப்போஸ் பண்றா, மூக்கு காது அருந்து போறது. அவ போய் நேர கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்றா, கரதூஷணாதிகள் முதல்ல 14 பேர் அமுச்சுட்டு அவ தோத்து போய் இப்போ பெரிய ரெட்டினியூ ஆஃப் 14,000 ராட்சசாஸ், 14,000 ராட்சசர்கள் என்கின்ற சைன்யத்தோடு ஜனஸ்தானத்திலேருந்து கிளம்பி வர ராமரோட சண்டை போடுறதுக்கு. இது ரொம்ப பியூட்டிஃபுல். இதுல ராமாயணத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கணும். ஒரு முழு சர்க்கம் வால்மீகி அவ கிளம்பினா கரதூஷணாதிகள். அங்க எப்படி சிச்சுவேஷன் இருந்தது, இங்க இந்த ராமர் இருக்கக்கூடிய பர்ணசாலை எப்படி இருந்தது, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. அது பியூட்டிஃபுல். அதெல்லாம் நீங்க ஒரு சயின்டிபிக் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, one of the first persons to tell us of something very very cosmic in nature. அந்த சர்க்கத்துல ஒரு ஸ்லோகம் வருது, தூமகேது இவ. தூமகேதுனா மீட்டியார். அந்த மீட்டியார் இடிச்சுது அப்படின்னு இருக்கு. மீட்டியாரிக் ஹிட்ன்னு சொல்லுவா. அது பூமியில ஒரு இடத்துல படும், அவ்வளவுதான். அது அபர்வணிங்கிறா. அபர்வணம்ங்கிறதுனா சும்மா இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். குலசேகர ஆழ்வார் சரித்திரத்துக்கும் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க எல்லாம் ரொம்ப ருசிச்சு கேட்கிறவ, அதனால சொல்றேன். அபர்வணின்னா பௌர்ணமியும் இல்லை, அமாவாசையும் இல்லை. இதுக்குதான் பருவம்னு பேரு. 2 பருவங்களும் இல்ல அப்படின்னா, this occurred on a day which was neither a full moon nor a new moon. ஏன்னா full moon new moon இருந்தாதான் உங்களுக்கு கிரகணம் வரும், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ். ஆனா இதுல சொல்லக்கூடிய திருஷ்யம் எப்படி இருக்கும்னா, சன் அதை சுத்தி ஒரு ஹாலோவா ஒரு ரிங், ரெட்டா இருந்தது ஸ்கைலேந்து பிளட் மாதிரி ஜலம் வந்தது. பிளட் மாதிரி எங்க வரும் ஜலம்? இல்ல நம்ம உடனே அதை பொயட்டிக்கா சொல்லி அங்க மேலேந்து யாரோ கொடமா A பாசிட்டிவ் கொட்டுறா சார்னு சொல்லி. தூமகேதுங்கிறார், அபர்வணம்ங்கிறார், இந்த மாதிரி மழை கொட்டித்துங்கிறார். இதெல்லாம் நடக்கிறது அந்த சர்க்கத்துல. ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா when the meteor hits, அது பூமியில படும்போது அட்மாஸ்பியரை தாண்டி அது உள்ள வரும். அப்போ பொடியா அந்த பார்ட்டிகல்ஸ் வரும். அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்த டெல்லியில எல்லாம் இப்ப இந்த பொல்யூஷன் இருக்கு, அங்க எரிக்கிறா, ஸ்மாக் எல்லாம் சொல்றோம் பாரு, அந்த மாதிரி இருக்கும். அப்ப இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய பார்ட்டிகல்ஸ் கிளவுட தாண்டி வரும்போது H2O கலக்கும் போது நைட்ரஸ் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். நைட்ரஸ் ஆக்சைடு பூமியில படும்போது ரெட் ஆயிடும். அப்ப நீங்க பிளட் மாதிரி அவர் இருக்கு தூமகேதுன்னு சொல்றாருன்னா, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், as far as the literature is concerned, this is the first ever meteoric hit to be recorded in human history. வால்மீகி அவ்வளவு திருஷ்யம் அழகா எடுக்கிறார். இதுல ஒரு விஷயம் இருக்கு, அந்த இடத்துல மீட்டியாரிக் ஹிட் ஆறுதா. இந்த பக்கம் சீதை என்ன பண்றா, அந்த பர்ணசாலைக்கு பின்னாடி போய் பார்த்தா குளத்துல தாமரை பூத்திருக்கு. பூத்த தாமரை கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிச்சுருக்கு. ஏன் திடீர்னு ஏன் இப்படி வாடுறதுன்னு கேக்குறா. ஏன்னா மீட்டியார் ஹிட் ஆகும் போது அந்த சன்ரேஸ் கீழே வரவிடாமல் இந்த பார்ட்டிகல்ஸ் தவிர்க்கும் போது there will be a sudden dip in the temperature. டிப் 30 டிகிரி இருக்கிறது 5 டிகிரி வந்துடுத்துனா அந்த petals of the lotus will start withering. அவ்வளவு அழகா என்னெல்லாம் நீங்க எஃபெக்ட் படிப்பேளோ மீட்டியாருக்கு அங்க ஹிட் ஆகுது. அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கும் திரையம்பகேஸ்வர்னு பேர். நீங்க நாசிக் கிட்ட போனீங்கன்னா அங்க there is a lake which is formed because of meteoric hit. அங்கதான் ஜனஸ்தானம் அங்கதான் இருந்தது. அவ்வளவு அழகா ரெக்கார்ட் பண்ணி. சரி, இப்ப கதைக்கு வந்துடுறோம். இதெல்லாம் அவர் வால்மீகி அவர் வேற விதமா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். இது நான் சொன்னேன். சரி, இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் சொல்றவர் சொல்லின்னு வந்த கரதூஷணாதிகளோட யுத்தம்னுட்டு. அது எப்பவுமே சொல்ற உபன்யாசகர், நித்தியப்படி சொல்ற உபன்யாசகர் இன்னைக்கு வர முடியல. அவர் ஏதோ பிஸியா இருக்காரு. அவருக்கு ஏதோ மார்கழி சீசன் உபன்யாசம் எங்கேயோ போயிருக்காரு அவர்.
அதனால இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற யாரையோ உட்காந்துட்டு OLX அங்க இங்கெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு உபன்யாசகர் கிடைச்சுட்டார். அவரை கூப்பிட்டு நீங்க வாங்குனார். அந்த வந்த உபன்யாசகருக்கு எப்படியாவது இந்த குலசேகரரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு அபிலாஷை. ரொம்ப சாதாரணமா சொல்றதை விட அனுபவிச்சு சொன்னார். கரன் வந்தானாம், நின்றானாம், பெருத்த உடலாம், அதை பார்த்தாராம், ஆஹா ஓஹோன்ட்டார். குலசேகரர் கேட்டு இருக்காரு இல்லையா, ஐயோ கரதூஷணாதிகள் வந்துட்டாளா, சரி சைன்யமே ரெடி ஆகுங்க, நம்ம போய் கரதூஷணாதிகளோட சண்டை போட்டுட்டு ராமரை காப்பாற்றணும். ஐயோ இந்த மந்திரிகள்ல எப்பவோ நடந்தது, இந்த ஏன் நீ ஓவரா இதை எக்ஸாஜரேட் பண்ற, எங்க சாமி ஒரே ராமர் தான் அடிச்சு பெரிய, இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா உடனே ஒரு மந்திரி என்ன பண்ணார், சாதாரணமா பின்னாடியிலேருந்து வந்து இன்னொரு மந்திரி கிட்ட நீ வந்து சொல்லுன்னு. அந்த மந்திரி கிடுகிடுன்னு சபைக்குள்ள ஓடி வந்த, ராஜா ஒரு நல்ல விஷயம், என்ன நான் இப்ப கிளம்பணும், நீ என்னப்பா இப்ப அவசரமா சொல்ல போற, ராமர் கரனை ஜெயிச்சுட்டார். நீ கரனை தூஷிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த சைன்யத்தை, அது கரனை ஜெயிச்சாச்சு, நீ பாத்தியா, நான் பார்த்தேன், ராமர் ஜெயிச்சார், உடம்பெல்லாம் ரத்தம், அந்த பக்கத்துலயும் சீதை வந்தா, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன் கட்டி தழுவினதை நான் பார்த்தேன், ஹி சேஃப். அந்த மந்திரிகள் நல்லவேளை இந்த உபன்யாசகர் இனிமே கூப்பிடவே கூடாது, ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ற. அடுத்த நாள் அந்த உபன்யாசகர் லீவ் போட்டார். முதல்ல வந்தவர் திரும்பி இவரை கூப்பிட வேண்டிய நெசசிட்டி, இவர் அனுபவிச்சு சொல்ற ஆச்சு. சீதா இப்ப அபகரண கட்டம் வரணுமே, ஏன்னா கரதூஷணாதிகள் வந்துட்டான்னா அடுத்தது சூர்பனகா போய் சொல்லி, மாரீச்சன் சொல்லி, பொன்மானா போய் ராவணன் வரணும். இப்ப சீத்தையை கிட்னாப் பண்ணி போனோம். ஐயோ சீதா பிராட்டி ஜெகன்மாதா புலப்பினாளா, ஐயோ ராமா ராமான்னு கத்தினாராம், ராவணன் தூக்கி சென்றானான்னு சொன்னார். உடனே இவர் சைன்யத்தை கலப்புங்கிறார். ஐயோ இந்த தடவை அவர் கேட்கறதாவே இல்லை, எல்லாம் அரேபியன் சீ வரைக்கும் போயிடுத்து. இதெல்லாம் சரித்திரத்துல வருது, அவருடைய சரித்திரத்தை எல்லாம் அரேபியன் சீ வரைக்கும் போயிட்டார். போயிட்டு என்ன அரேபியன் சீ கிட்ட போய் என்னத்தை பண்றது, இந்த கூட்டுன்னு போறது பே ஆஃப் பெங்கால் பக்கம், அரேபியன் சீ பக்கம் போனா அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே உட்கார வேண்டியதுதான், என்னது இது. அதனால உடனே அவள்லாம் முஸ்தாஃபா டோன்ட் வெரி முஸ்தாஃபான்னு, ஏன்னா அரபிக் கடலோரமா முஸ்தாஃபா தானே லூலுவே ஆரம்பிச்சாரு. அதனால கவலைப்படாதீங்க. என்னன்னா குலசேகராழ்வார் கண்ணுக்கு மட்டும் ராமர் சீதையோட காட்சி கொடுத்து கடத்தி சென்ற அவளை நாம் மீட்டு வந்தோம், கவலைப்படாதே குலசேகரான் அவர் கண்ணுக்கு காட்சி கொடுத்தாராம். ஆச்சரியமான சன்னிவேஷம். இப்ப ஆழ்வார் திருவித்துவக்கோடுன்னு ஒரு திவ்யதேசத்துக்கு வந்துட்டு இருக்கார். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா குருவாயூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருமிச்சக்கோடுன்னு சொல்லுவா அந்த ஊர் மக்கள். திருவித்துவக்கோடு அழகான பெருமாள், வித்துவக்கோட்டம்மான்னு பேரு. அந்த பெருமாளை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு தாய் பாவனை மாதிரி ஒரு பாவனை ஏற்பட்டு விட்டது. தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைக்குழுவும் மலர் பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவக்கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. ரொம்ப அழகான பாசுரங்கள் இந்த தருத்துரையம் தடாயேன்னு ஒரு பாசுரம். ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், ரொம்ப ப்ராப்ளம் சார் லைஃப்ல. இல்ல யாராவது கேட்டா நீங்க யாராவது வந்து ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றாளோ, ப்ராப்ளம்னு கேட்டுவிட்டா லிஸ்டே வருது. எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ். குழந்தை இல்லை, எனக்கு ஒரு உபன்யாசம் முடிஞ்சு குழந்தை இல்லை சார், ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொருத்தர் பக்கத்துலயே இருக்க, என்ன ப்ராப்ளம், குழந்தை இருக்கிறதுனால ப்ராப்ளம் சார். குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லைன்னா, குழந்தை இருந்ததால ப்ராப்ளம். அதை எப்படி சார் சரிப்படுத்துறது? அவ இவாளை பார்த்து பொறாமப்படுறா, நீங்க நல்ல நிலைமையில இருக்க சார், நான் இப்ப என்ன பண்றதுங்க, எல்லாத்தாலையும் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் தான் லைஃப். அப்படி இருக்கும்போது தரு துயரம் தடாயேல் ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னார், யூ வாண்ட் டு கிவ் மீ ப்ராப்ளம்ஸ், கிவ். யாராவது இப்படி கேட்பாடு, கோவில் போறோன்னு கஷ்டத்தை கொடு. ஆழ்வார் கேட்கிறார், தரு துயரம் தடாயேல். ஆனா ஒண்ணும், நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை தவிர்த்து வேற கதி இல்லை எனக்கு, சரணல்லா சரணில்லை, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும். அம்மா வந்து குழந்தைய பார்த்து சொல்றா, what kind of a child are you? I am not going to talk to you. அம்மா திட்டுறா, நீ இனிமேல் என் தாய் இல்லை. பக்கத்து வீட்டு நிஷா கிட்ட நான் போய் அப்படின்னு நிஷாவை போய் அம்மா அப்படின்னு கூட்டதுனா, நிஷா வந்து குழந்தாய் அப்படின்னா ஓடி வருவோம், யாருடா நம்மாத்திலேயே ஒரு வானரத்தை வச்சுட்டு இருக்கேன்.
தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, அடிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடணும். எந்த அம்மா திட்டுறாலும் அந்த அம்மா கிட்டேதான் அம்மான்னு அது திரும்பி போகும். நம்மளும் அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டா கோபத்துல இருப்போம், 2 நாள் பேசவே கூடாது. ஐ வில் நாட் டாக் டு ஹர். அதான நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஹலோ அப்படின்னு திரும்பி பேசுவோம். அந்த அம்மாவும் பாவம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே அப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். அதுதான் இந்த அதை விட ஒசத்தியாம் எங்க பெருமாள். பெத்த அம்மாவை விட ஒசத்தியாம் பெருமாள். அத மேல சொல்றார் ஆழ்வார். வாளால், இவர் மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு ஆழ்வார் கொடுக்க மாட்டார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன கொடுத்தா அப்படின்னு ஒரு மாமாவை கேட்டேன். வீடு கீடு வந்திருக்கா, பைபாஸ் தான் இல்லையா, பரம்பரையா அதேதான். ஹார்ட் தான் ப்ராப்ளம் அவளுக்கு. நல்ல ஹார்ட் ஒரு விதத்துல, ஆனா பாவம் அது டாக்டர் பார்த்து நல்ல ஹார்ட்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து வைக்கிறேன். அதனால மாமாக்கு அங்கெல்லாம் தழும்பு, அப்படியே ஹிருதயத்தை ஹனுமான் மாதிரி பிளந்து டாக்டருக்கு காமிச்சிருக்காரு. எப்படி மாமா ஆச்சுன்னா அவர் பாவம் கதையெல்லாம் சொன்னாரு. இந்த ஷோல்டர் வலிச்சது. ஒரு வாட்டி நான் ரிப்போர்ட் எடுத்துன்னு போனேன் டாக்டர் கிட்ட. அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அட்மிட் ஆயிடுங்கோ நாளைக்கான்னு கேட்டேன். இப்பவே அப்படிங்கிறார். ஓப்பன் ஹார்ட் பண்ணணுங்கிறார். 5 லட்சம் கொடுத்தேன். சரி 5 லட்சம் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டேன், படுத்துட்டேன். அவ வைட்டல்ஸ் எல்லாம் சரியா இருக்கோ அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் காத்தால ஃபுல்லா நீட்டா பண்ணி அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அங்க வரவா 4-5 பேர் இருப்பா. ஃபேமிலிலேன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா, இவர் இருக்கணும்னு. சில சமயங்கள்ல இல்ல அப்படி. அதனால உள்ள தியேட்டருக்குள்ள போயாச்சு. அவர் சுத்தி அவர் ஆயுதம் என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ, யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு, சூலம் சங்கம் சக்கரம் ஜாவம் பரசும சமிஷம் சூலபாஷாங்குசாஸ்திரம் வஜ்ரம் கேடம் கலமுசலகதா கந்தமத்யுகிருதம்ஷ்டம் ஜுவாலாகேஷம் இவ்வளவு வச்சிருந்துட்டார். 2-3 அமணியாரங்கள் இருக்கு. அதெல்லாம் வாயெல்லாம் போட்டு மூடி, இவரெல்லாம் தலைக்கு போட வேண்டிய ஆபரணம், வாய்க்கு போட வேண்டியது எல்லாம் போட்டுட்டு இவர் வரார். ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரரிவும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு வரார். வந்த உடனே பார்த்தா அவருக்கு உடனே யோகசாஸ்திரம் ஞாபகம் வருது. முதல்ல யமத்துல சொல்றதே அஹிம்சா பரமோ தர்மஹா. ஒருத்தர் ஹிம்சையே பண்ணக்கூடாது. இவர் பண்ண வேண்டியது ஹிம்சை தானே. சொல்ற I'm really sorry, I'm kind of reminded of that lecture that spoke about non-violence அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அவ்வளவுதான். அவர் காலில் விழற பேஷண்ட். Please sir, cut me open. கட் பண்ண வேண்டியவர் கிளம்பி போயிட்டார். அவர் காலில் விழுந்து I will pay you 2 lakhs more. இவர் இந்தியன். மேல போட்டு தானே இவருக்கு தெரியும் இல்லையா. மேல 2 லட்சம் கொடுக்குறேன், என்ன வெட்டு. அந்த டாக்டர் கைராசி டாக்டர். அவர்கிட்ட போனா திரும்பி வந்துடலாம். அதனால அவர் பிளந்து ஹார்ட் எல்லாம் பார்த்து வென்ட்ரிக்கல் ஆரிக்கல் அயோட்டா பல்மனரி அது இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா பிரில்ல அலம்பி உள்ள வச்சுடுறாரு. திரும்பி வச்ச உடனே இதெல்லாம் நல்லா தைச்சுட்டு ஆத்துக்கு அனுப்புறாரு. அப்புறம் he throws a party. இப்பெல்லாம் பார்ட்டியை நீங்க த்ரோ தான் பண்ண முடியும். இங்கிலீஷ்ல you can never give party, you can throw a party. இப்படி பார்ட்டி பிடிச்சு தூக்கி போட்டுருவோம். இந்த டாக்டர் தான் அப்படியே. what did he do? He cut me open. எந்த டாக்டர் நம்மளை வெட்டினாரோ அவர் மேல பேச்சிலையா காதல் வந்துருதான். யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சொல்லுவோம், இந்த டாக்டர் தான் சார் என்ன வெட்டினார், இந்த டாக்டர் தான் என்ன வெட்டினார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். அதே மாதிரி நீ எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் என்ன நல்லவன் ஆக்கிறதுக்குத்தான். அந்த மருத்துவன் பால் எனக்கு என்ன காதல் இருக்கோ வித்துவக்கோட்டம்மா, உம்மேல எனக்கு அந்த காதல் வருது. மீளா துயத்தரினும் வித்துவக்கோட்டம்மா, நீ ஆரா உனதருளே பார்ப்பன் அடியேனேன் ஆழ்வார். தரு தூயரும் தடாய விரை மலர் பொருஷு வித்துவக்கோட்டு பம்மானே அரிசினத்தாய் ஈன்றதாய் அகற்றிடும் மற்றவர் தானருள் நினைலே அழுவே கொழுவே வாழாலறுத்து சூடியும் மருத்துவன் பால் மாளாத காதல் நுய்யாளன் போல் மாயத்தால்
துயர்த்தறியும் ரித்துவதோடு அம்மா 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 நீ உனது அடியேனே செந்தழலே செங்கமலம் வெங்கத்திரோக அல்லா அல்லராமன் உயர் வேட்டாபிடி விதுவகாட்டு அம்மா அம்மா உன்னந்தமில் சீகம் மாட்டே அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த வித்வான்கள் சொல்ல கேட்டு ராமாயணத்தில் அப்பேற்பட்ட ஈடுபாடு. இன்னைக்கும் அந்த உயர்ந்த திவ்யதேசம், சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருச்சித்திரக்கூடம்னு பேர். ஆழ்வார் அது திருச்சித்திரக்கூடம்ங்கிறார். அது உயர்ந்த சைவ கஷேத்திரம் திருச்சிற்றம்பலம் என்கின்ற சிதம்பரம். சிவபெருமானுக்கு நடராஜர் என்று பெயர், அம்பாளுக்கு சிவகாமேஸ்வரி என்று பெயர்.